நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆறுதலே. அற்பமான எண்ணாரம்பத்தை, அற்பமான எண்ணாரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி வண்டர்ஃபுல் சாங். ஆமென். சில அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி நான் வேகமாக செய்தியை முடிச்சுட்டு திருவிருந்துக்கு நம்ம போகலாம். ஒரு மேய்ப்பனை போல, ஹல்லேலூயா, ஒரு மேய்ப்பனை போல. எல்லாரும் சொல்லுங்க. அதான் தலைப்பு. மெசேஜினுடைய தலைப்பு என்ன? 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40:11 வாசிங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடிகளை சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் நல்லா நல்லா ஓ ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன சொல்லுங்க? ஒரு மேய்ப்பனை போல
அவர் 4 காரியத்தை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1, ஒரு மேய்ப்பனை போல நம்மை மேய்க்கிறார். அல்லேலூயா. 2, ஒரு மேய்ப்பனை போல நம்மை சேர்க்கிறார். 3, ஒரு மேய்ப்பனை போல நம்மை சுமக்கிறார். 4, ஒரு மேய்ப்பனை போல நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துல 4 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் ஒரு மேய்ப்பனை போல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த உலகத்தானுடைய மேய்ப்பர்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆடுகளை விசாரிக்கலாம், விசாரியாமல் போகலாம். ஆனால் நமக்கு நம்முடைய ஆண்டவர் தான் நல்ல மேய்ப்பன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் இஸ் a good shepherd. ஹல்லேலூயா. 2, அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? பெரிய மேய்ப்பன். ஹல்லேலூயா. முதல்ல அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். 2, எப்படிப்பட்ட மேய்ப்பன்? அப்ப நல்ல மேய்ப்பன் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. பெரிய மேய்ப்பன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். பெரிய மேய்ப்பன் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய கருப்பங்கிற மாதிரி இருக்கு. கிளியரா சொல்லுங்க. பெரிய கருப்பன்னு சொல்லிடாதீங்க. பெரிய மேய்ப்பன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்ல மேய்ப்பன் நமக்கு என்ன செய்வார்? நன்மைகளை செய்வார். பெரிய மேய்ப்பன் எல்லாரும் சொல்லுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 3, அவர் என்ன மேய்ப்பன்? பிரதான மேய்ப்பன், ஹையஸ்ட் ஷெப்பர்ட். உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. சரி, இந்த 3க்கும் வேத வசனத்தை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு 100 ரூபாய் பரிசு. வேத வசனத்தை சொல்லணும், இருப்பிடத்தை சொல்லணும். இல்லைன்னா எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபா போட்டு எனக்கு தரணும். ஏன்னா நான் அந்த வசனத்தை எடுத்து ரெஃபரன்ஸ் குறிக்காம வந்தது என் தப்பு தான். நல்ல மேய்ப்பன் யோவான் 10:10. நானே நல்ல மேய்ப்பன். பெரிய மேய்ப்பன் 1 பேதுரு 5வது அதிகாரம். பிரதான மேய்ப்பன் புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த 3 வசனங்களை வீட்டில் போய் கண்டுபிடிச்சு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. சொல்லுங்க 3 வசனங்கள். முதல்ல என்ன மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். 2, பெரிய மேய்ப்பன், எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். 3, பிரதான மேய்ப்பன், என்னை ரொம்ப பிரதானமானவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சரி, இப்படிதான் நம்முடைய சபையை மேய்ப்பன் இருந்து நடத்துகிறார். ஆனால் இந்த வசனத்தில் அவர் 4 காரியத்தை செய்கிறார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? மேய்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மேய்க்கிறார்னா ப்ரொவைட், கொடுக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மேய்ப்பன் ஆடுகளுக்கு நல்ல புல்லை கொடுக்கிறார், ஆடுகளுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்கிறார். இது 2 தான் ஆட்டுக்கு தேவை. ஆனால் நமக்கு நிறைய தேவை. நமக்கு வெறும் புல்லும் தண்ணியும் நமக்கு தேவைப்படாது. ஆனால் நிறைய காரியங்கள் நமக்கு தேவை. மனுஷனா இருக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது பாருங்க. ஆனால் ஒரு மிருகத்துக்கு என்ன வேணும்? ஆமாம், புல்லும் தண்ணீரும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ற, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு புல்லும். ஆனால் ஒரு மனுஷனாகிய நமக்கு என்னென்ன தேவை இருக்கு பாருங்க. அப்போ இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுகிறார். அப்போ ஒரு மேய்ப்பன் யாரு? கொடுக்கிறவன். மேய்க்கிறவன் என்ன அர்த்தம்? கொடுக்கிறவன், கிவர். அல்லேலூயா. நம்ம மேய்ப்பன் யாரு? சொல்லுங்க, நல்லா வாய் திறந்து சொல்லுங்க. யாரு? கொடுக்கிறவர். என்ன மேய்ப்பன்? கொடுக்கிற மேய்ப்பன். யாருக்கு கொடுக்கிறார்னா மந்தைக்கு கொடுக்கிறார். அதனாலதான் மேய்ப்பனை போல தமது மந்தையை. அப்ப யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? மந்தைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. மந்தைனா என்னது? அவருடைய சபை. அல்லேலூயா. வெளியே கொடுக்கிறாரா இல்லையோ, ஆனா மேய்ப்பன் யாரை மேய்க்கிறாரு? மந்தையை. நம்மெல்லாம் மந்தையின் ஆடுகள். அல்லேலூயா. சங்கீதம் 95 நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும்
அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். அல்லேலூயா. ஆமென். லூக்கா 12:32 இயேசு சொன்னாரு, பயப்படாதே சிறு மந்தையே, உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமாயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிதா பிரியமா இருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு பிரியமா இருக்கிறாரு? நம்ம மந்தைக்கு கொடுக்கிறதுக்கு பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. மந்தைய வெறுமையா விட மாட்டாரு. ஆமென். மந்தைய பட்டினியோடு விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். மந்தையை ஆமென் குறைவோடு இருக்க விடவே மாட்டார். அப்ப மந்தைக்கு கொடுக்கிறார். மந்தைனா என்னது? ஆமென். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ஒரு ராஜ்யத்தையே கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். சொல்லுங்க, என் பிதா என் மேல் பிரியமாயிருக்கிறார். எதற்கு பிரியமாயிருக்கிறார்? ராஜ்யம் என்ற ரெயின், குறைவில்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். ராஜ்யம் என்றால் அங்கே என்ன இல்ல, குறைவில்லை. ராஜ்யத்தின் குடிமகனுக்கு குறைவு இருக்கலாம். குடிமகன்னா தமிழ் இங்கிலீஷ்ல என்னது? சிட்டிசன். நீங்க இந்த குடிமகன் நினைச்சிடக்கூடாது, குடிமகனே அப்படின்னு. அப்போ அந்த சிட்டிசனுக்கு என்ன இருக்கலாம்? குறைவு இருக்கலாம். ஆனா எதுக்கு குறைவு வராது? ராஜ்யத்துக்கு என்ன வராது? குறைவு வராது. இன்னைக்கு நம்ம முதல்வர் நிறைய திட்டங்களை பண்ணிட்டு, பெண்களுக்கு 1000, அப்புறம் பஸ்ஸு ஃப்ரீ, இப்படியெல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, அடுத்து 2006 தான் பார்ட் 2 ஆரம்பிக்க போகுதுங்கிறாங்க. 2026. அப்போ பாருங்க, அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் ராஜா அரண்மனையில் என்ன இல்லை, குறைவு இல்லை. யோசேப்பு தன் களஞ்சியத்தை திறந்து கொடுத்தாலும், அத்தனை பேருக்கு கொடுத்தாலும், அவன் வீட்டுக்கு எதுவும் குறை இருந்துச்சா? அவன் மனைவிக்கு கவலை இருந்துச்சா? மனைவி பேர் என்ன பேரு? ஆசனாத்துக்கு எதுவும் குறைவு இருந்துச்சா? அவன் பிள்ளைங்க பேர் 2 பேர் என்ன பேரு? குறைவு இருந்துச்சா? ஆமென். அப்ப ராஜ்யம் என்றால் குறைவில்லாத ஒரு இடம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ 5 கொடுக்கல, ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். நீங்க போய் தனி ஜெபத்தில் சொல்லணும்ப்பா, ஆமென், எனக்கு பிதாவே எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ராஜ்யம் என்றால் என்ன? குறைவில்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. நானும் சில பார்க்கிறேன், சில விசுவாசிகள் கடன் இல்லாமல் வாழ்கிறார்கள். many living without கடன் இல்லாம வாழ்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சவுண்ட் விடுங்க. கடன் இல்லாம வாழ்றவங்க சவுண்ட் விடுங்க. இருக்கிறீங்கன்னு சார், நானும் அப்படிதான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் கடனோட தான் இருக்கீங்களா பாஸ்டர்? பின்ன எப்படி எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க? அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே வாழ்க்கையே போகுது. அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை கேட்டேன். ஆமாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த இன்ஸ்டால்மெண்ட்லேயே பொருளை வாங்க விடாது. இப்போ எங்கள் வீட்டில் உடனே ஆன்லைனில் போடு, மந்த்லி கட்டு. ஆனால் இப்போ 2-3 நாளாக ஆண்டவர் உணர்த்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு உணர்த்தவே இல்லையா? எப்போ தான் நமக்கு வெளிப்பாடு இருந்து, இந்த மாதிரி வாங்காத தம்பி, இந்த மாதிரி டூ நாட் பையர். அப்போ எப்படி இருக்குன்னா, தந்தா தாங்க ஆண்டவரே, இப்போ எனக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு ஒரு ஏசி வேணும், இப்போ நாளைக்கே அதை வாங்க முடியும். என் ஜோக்கிட்ட சொன்னால் அது எதுக்கு உங்களுக்கு ஏசிங்கிறேன். நம்ம கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமில் இருக்கும்போது யாராவது வந்தாங்கன்னா நீட்டாக இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஆனால் இப்போ வாங்கினா உடனே வாங்கிடலாம், மாதம் 3000 ரூபா கட்டினா போதும். ஆனால் ஆண்டவர் என்ன உணர்த்துறாருன்னா, அப்படி வாங்காதீங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. இதை இப்போ தான் நான் சொல்கிறேன். இப்படி உணர்த்துறாரு. ஏன்னா we are under the kingdom. நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க. பாட்டு இருக்குல்ல, ராஜ்யம் எனக்குள்ளே இருப்பதால்
செய்யாதே. என்னதான் நீங்க யூத்தில் இருந்து சண்டை கிளாஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ராஜ்யம் எனக்குள்ளே இருப்பதால் தேவைகள் என்னை ஒன்றும் செய்யாதே. பாபார் அற்புதம் எனக்காக செய்பவர். இந்த பாட்டே தெரியாதாங்க? தூபா காப்பவர். இன்னைக்கு சாயங்காலம் இந்த பாட்டை பாடி உங்க கையை தட்ட வச்சு கையில ரத்தம் வர்ற மாதிரி வைக்கிறேன்னா இல்லைன்னு பாருங்க. அல்லேலூயா. We are under the kingdom. குறைவில்லாத ராஜ்யம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவையே இல்லாத ராஜ்யம். இந்த பூமியில தான் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அதுவும் இந்த மே மாசம் கடைசியில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பாருங்க. என்ன கஷ்டம் பேரண்ட்ஸ் படுற பாடு. ஆனால் படித்த பிறகு இங்கிலீஷில் 2 வார்த்தை சொல்லு. யாருக்கிட்ட? அம்மா கிட்ட போய். ஏன் அவங்களுக்கு இங்கிலீஷ் என்னடா தெரியும்? ஓ, நீ எல்லாம் ஒரு கிராமத்து பெண் அப்படின்னு சொல்லிடுறது. அருமையானவர்களே, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம்? குறைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு கொஞ்சம் பிரெட்டை கொடுக்குறேன். ஆமென். உங்களுக்கு கொஞ்சம் பால் பவுடரை கொடுக்குறேன். பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ஒரு 5 கிலோ அரிசி கொடுக்குறேன், 10 கிலோ அரிசி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சிறுமந்தையே, உனக்கு எதை கொடுக்குறேன்? ராஜ்யத்தையே கொடுக்குறேங்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்த பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட ராஜ்யம்? குறைவில்லாத ராஜ்யம், வியாதி இல்லாத ராஜ்யம், பலவீனம் இல்லாத ராஜ்யம். அதனாலதான் இயேசு பிரசங்கத்தை சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப எனக்கு ராஜ்யம் வேண்டும். இப்ப மைக் எடுத்து அந்த பாட்டை பாடு. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ, எனக்குள்ளே நல்லா கைத்தட்டி. ஓ, ராஜ்யம். சாத்தான் ஓ ஏமான் நல்லா கைத்தட்டி. அற்புதம் எனக்காக செய்பவர் துவா, அவரே என்னை காப்பவர். ஆமென். ஓ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை. ஓ, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி தட்டுங்க பார்க்கலாம். சாயங்காலம் இந்த பாட்டுக்கு ஆக்ஷனோட பிள்ளைகளை பாட வைக்கணும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், டான்சர் கவனிங்க, டான்ஸ் ஆர்கனைசர், இந்த பாட்டை ஆக்ஷனோட இந்த பிள்ளைங்க பாடுறதுக்கு இந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகே, என்னங்க இப்படி முழிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியல, யாரையாவது வச்சு ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்டியால் இருக்காளா? இருக்காளா இல்லையா? இருக்கா? நான் அல்ல, நீ அவர் அல்லையா சொல்லுமா? அவகிட்ட சொன்னால் ரெடி பண்ணிடுவா. ரெடி பண்ணுமா? சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காப்பவர். இதுக்கு ஆக்ஷன் இருக்கணும் ஈவினிங்கில். ஓகே, ஆமாம். சரி, இப்போ கவனிங்க, நம்ம எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க மகிழ திறந்து. ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறோம். இந்த ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறதுனால ஆமென், அங்கே அது என்ன ராஜ்யம்? குறைவில்லாத ராஜ்யம். அதனால தான் பிலாத்து முன்னாடி இயேசு சொன்னாரு, அவன் சொன்னான், நான் உம்மை விடுதலையாக்கவும் முடியும், உங்களை சிலுவையில் அறையவும் முடியும் அப்படின்னா. இயேசு சொன்னாரு, மேல ராஜ்யம் இருக்கு. அல்லேலூயா.
பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, ஆமென், என் மேல உனக்கு, நான் சொல்றேன், ஆமென், எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும் சபையை மேற்கொள்ள பரத்திலிருந்து அதிகாரம் வேண்டும். ஒரு விசுவாசியை மேற்கொள்ள, அது மரணமாயிருந்தாலும் அது எதுவா இருந்தாலும், இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன அந்த ராஜ்யத்துக்காரன் வந்து மேற்கொள்ள முடியாது. ஆமென். நம்மெல்லாம் இந்தியா, சாத்தான் பாகிஸ்தான். சாத்தான் யாரு? இப்ப பாகிஸ்தான். பாகிஸ்தான் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். 5000 வீரர்கள் ராஜினாமா யூடியூப்ல வர்றான். 5000 வீரர்கள் ராஜினாமா. படை தளபதியை ஆள காணோம். பயப்படுறானுங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஆயுதங்கள், அந்த ரஃபேல் சொன்னல அன்னைக்கு, அந்த ரஃபேலை காட்டினானுங்க. அப்பா எப்படி இருக்கு, கருகருன்னு கும்முன்னு வரும். அப்படியே ரஃபேல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஓடிடுவான். அப்படி எல்லா ஆயுதமும் நமக்குள்ள இருக்கு. அதனால இந்த ராஜ்யத்துக்கு கண்டா அந்த ராஜ்யத்துக்கு என்ன இருக்கு? ஆனாலும் நம்ம தாடிக்காரர் என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். யுத்தம் பண்றதுக்கு என்ன செய்யறாரு? ஏன்னா எங்கேயாவது பிச்சிருச்சுன்னா என்ன செய்யறது? ஏன்னா இந்த ராஜ்யத்துக்கு அதிபதிக்கு இப்படிதான் யோசிப்பாங்க. இப்படிதான் யோசிக்க அவங்களால எத்தனை ஆயுதம் இருந்தாலும் தன்னம்பிக்கை என்ன செய்யாது. ரஃபேல் வந்தாலும் சரி, பேட்டரி ஆட் வந்தாலும் சரி, ஸ்காட் அப்படின்னு நிறைய மிசல்ஸ் இதெல்லாம் வந்தாலும் உள்ள என்ன இருக்கு? ஏன்னா அந்த ராஜ்யத்துக்கு அதிபதி அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இந்த ராஜ்யத்தின் அதிபதி எவ்வளவு பெரியவர் பாருங்க. இந்த உலகத்தையே படைச்சவர், இந்த உலகத்தையே உருவாக்கினவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். இந்த ராஜ்யத்தின் அதிபதிகளை தான் நம்ம இருக்கிறோம். இயேசு சாத்தானே சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான். அவங்கிட்ட பாருங்க, அவனுடைய ஆளுகை நமக்குள்ளே இல்லை என்றால் we are under the kingdom of heaven. Hallelujah. ஆமென். நம்ம இந்த இந்தியாவில் இருந்தாலும், நம்ம இந்தியா சிட்டிசனாக இருந்தாலும், நம்ம ஒரிஜினல் ஐடி கார்டு எங்க இருக்கு? பரலோகம். சொல்லுங்க, heaven. Hallelujah. ஆமென். அதனால நம்ம இந்திய சட்டத்திற்கு கீழே இருந்தாலும் அதற்கு மேல ஒரு சட்டம் இருக்கு. அதனாலதான் இயேசு பிலாத்துக்கிட்ட சொன்னாரு, என் ராஜ்யம் அது வேற. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கர்த்தர் சபைக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு மேய்ப்பன் சபைக்கு என்னதான் கொடுக்க முடியும்? ஒரு மேய்ப்பனா இருக்கிறவன் என்ன கொடுக்க முடியும்? நான் முதல்ல சொன்ன 2 காரியங்கள். புல்லும் தண்ணி தான் கொடுக்க முடியும். புல்லும் தண்ணி தான் ஒரு மேய்ப்பன் கொடுக்க முடியும். ஆனா அந்த மெசேஜின் தலைப்பு என்ன? as a shepherd, ஒரு மேய்ப்பனை போல. ஆனால் இந்த மேய்ப்பன் சொல்றாரு பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ஏதோ புல்லும் தண்ணியும் கொடுக்க வரல. தாவீதுக்குள்ள மேய்ப்பன் புல்லும் தண்ணியும் கொடுப்பாரியா? ஆனா எங்க மேய்ப்பன் எங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே பழைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன பாடு? அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து, ஆமென், அமர்ந்த. நம்ம வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஒரு பாட்டு பாடணும். அதை இன்னைக்கு பாடி இருக்கணும். அது நான் எழுதின பாட்டு தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஆமாம், அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் புல்லுள்ள இடம்னுக்கிட்டு இருக்கக்கூடாது. புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர், அது என்னைக்கோ தாவீது சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அது அவனுக்கு அன்னைக்கு சூட்டபிள் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கிறார், அவருடைய ஆளுகையை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை பிசாசு வைத்திருந்த போது அவன் கையிலிருந்து பறித்து சிலுவையிலே ஆணி அடித்து சிலுவையிலே புட்டிங்கி சாத்தானை ஜெயித்து இன்னைக்கு சபைக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சொல்றாரு சபையை பார்த்து, சிறுமந்தையே பயப்படாதே, உனக்கு 1 ஏக்கர் நிலத்தை தாரேன்னு சொன்னாரு. 10 மூட அரிசியை தாரேன்னு சொன்னாரா? 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம 50 பேருக்கு 57 பேருக்கு அரிசி கொடுக்க உதவி செஞ்சு. இதெல்லாம் ரொம்ப கம்மி. அதனாலதான் இதை சொல்லக்கூட கூடாதுன்னு சொல்றேன். நம்ம கொடுக்கறத என்ன செய்யக்கூடாது? அது விசுவாசிகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இந்தாங்க போட்டோ எடுங்க. 1 கிலோ அரிசியை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல
சருகத்தையில் வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ப்ரொவைட் பண்ணுற இடம் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. இதிலும் பெரிதானவைகளை நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா. இதிலும் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் ஆளுகை, அந்த உலகத்தின் ஆளுகை இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம அந்த உலகத்தின் ஆளுகைக்கு உள்ளானவர்கள் அல்ல. அதுதான் நமக்கு பிரச்சனை வருது. நீங்களும் உலகத்தானா இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இயேசு சொன்னாரு, நான் உலகத்தான். அப்போ உலகத்தான் அல்லாததுன்னா உலகத்தின் ஆளுகை, த ரெயின் ஆஃப் இந்த பிரபஞ்சம் அல்லது த வேர்ல்டு, இந்த ஆளுகைக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தின் ஆளுகையில் இல்லாததுனால இவர்களும். அப்ப நம்ம எந்த ஆளுகையில் இல்லை? உலகத்தின் ஆளுகையில் இல்லை. உங்களுக்கு ஆதார் கார்டு எங்க இருக்கு? பரலோகம்னு போட்டிருக்கா, இந்தியாவின்னு போட்டிருக்கா? இந்தியாவில் தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த இந்தியாவிலே நீங்க இருந்தாலும் முழுமையான அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிறது. அதனால தான் ரோமர் 5:17 நீதியின் ஈவாகிய ஈவையும் கிருபையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து, ரோமர் 5:17 ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயம். நீங்க இன்னொரு டிரான்ஸ்லேட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்கிற வார்த்தைக்கு இடையில ராஜாக்களை போல ஆளுவார்கள். நீங்களும் நானும் எப்படி ஆளுவோம்? இந்த உலகத்துக்கு அடிமை கிடையாது. இந்த உலகத்தில் எதுக்கும் நம்ம அடிமை கிடையாது. எல்லாத்தையும் காலின் கீழே போட்டு மிதிப்போம். எல்லா தேன்கூடையும் திருப்தி அடைந்த பின்பு மிதிப்போம். எடுத்து திம்போங்கிற மாதிரில நீங்க சொல்றீங்க. மிதிப்போம். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். இயேசுவில் திருப்தி அடைந்தவனுக்கு உலகம் எல்லாம் தேன் கூட இருந்தாலும் எங்க அண்டர் த ஃபீட். அல்லேலூயா. ஆமா, நீங்க அண்டர் த கிங்டம்ல இருக்கும்போது தேன் கூடு மாதிரி தெரியுது. ஆமென். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், பணம், இதெல்லாம் எங்க வந்துருது? அதனால தான் அப்போஸ்தலருடைய வீடுகளை உடையவர்கள், ஆஸ்தி உடையவர்கள் விற்று, நான் எழுப்புதல் காலத்தில் அதை எதிர்பார்க்கிறேன். இப்ப விசுவாசிகள் வீட்டை கட்டுங்க. ஒரு வீடு இல்லை, குறைஞ்சது 3 வீடு கட்டுங்க. லெஃப்ட்ல 1, ரைட்ல 1. ஆனா எழுப்புதல் காலத்தில் 1 வச்சுட்டு 2 வில்லுங்க. இப்ப கட்டுங்க, அப்ப வில்லுங்க. சொல்லுங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்ப கட்டுங்க, அப்ப வில்லுங்க. இதை சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் ஒரு நாள் உபாச கூட்டத்தில் இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், சிலர் வீட்டை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுப்பார்கள். நீ அதை என்ன செய்வ? நாங்கள் வைங்கம்ம இல்லை, இத்தனை லட்சம் அங்கே வச்சவனு பொக்கும். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அது கோடி கோடியை தந்தாலும் அண்டர் த ஃபீட்டு, நாட் அபவ் த ஹெட்டு. ஏன்னா மேலே ராஜ்யம் இருக்கு, மேலே ஆளுகை இருக்கு. நீங்க எங்க போனாலும் அந்த ராஜ்யம் கூட வரும். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் மேய்ப்பன் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். என்ன கொடுக்கிறாரு? ஆளுகையவே கொடுத்துட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிளை போடுங்க. எல்லாரும் பைபிளை மூடிக்கிட்டு லூக்கா 10:19 வேகமா சொல்லுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை. இந்த மாதிரி வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த மாதிரி வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி, அது உங்களை என்ன செய்யாது? ஏன்னா என்ன இருக்கு? அதிகாரம் இருக்குது. அதில் எதுக்கு நம்ம பயப்படணும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆளுகையே நமக்கு கொடுத்துட்டாரு. சட்டம் போடுறதே நம்ம தான். ஆமென் சொல்லுங்க. சட்டம் போடுறதும் நம்ம தான், திட்டம் போடுறதும் நம்ம தான். அதனால தான் எபேசியர் 1 அதிகாரத்தில் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார், அண்டர் த ஃபீட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சபைக்கு கீழே வைத்தார்.
இந்த சபை இன்னைக்கு ரொம்ப பேர் அற்பமாக நினைக்கிறாங்க. நம்மள உலகத்தான். ஆனால் அவலத்தையும் தேவன் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய அவரை தலையாக தந்தருளினார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இதான் ரெயின், இதான் அதிகாரம். ஹல்லேலூயா. அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதான் ராஜ்யம். இப்போ எதை கொடுத்துட்டாரு உங்களுக்கு? ஒரு ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. ஆளுகையை கர்த்தர் கொடுத்து விட்டார். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? குறைவில்லாத ராஜ்யம். ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்னது போல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யறதில்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஒரு வேலையை செய்யுங்க. ஆமாம், நான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சண்டே கிளாஸ் நடத்தும் போது யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு மேலே வருவேன். மேலே வந்து என்ன கேட்பேன்னு தெரியாது. அப்போ இருக்கிற டீச்சருக்கு தான் பிரச்சனை ஆக போகுது. அதனால் என்னென்ன நான் கேட்பேன்னு நான் நினைக்கிறேனோ அதை நீங்கள் நினச்சி உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்து உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும்போது கர்த்தர் வேறு எதையும் கொடுக்கல, ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒருத்தர் சொன்னார், எங்கள் விசுவாசி எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாங்க பாஸ்டர். எப்படி கொடுத்தாங்க? வீடு எதை கொடுத்தாங்க? இந்தாங்க பாஸ்டர் வீடு. தூக்கியா கொடுத்தாங்க? சாவியை கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சாவி வந்தால் என்ன வந்துருச்சு சொல்லுங்க? ஆளுகை வந்துருச்சு. இயேசுநாதர் உங்களுக்குள்ள திறவுகோலை கொடுக்குறாரு. சபைக்கு திறவுகோலை கொடுக்குறாரு. சபை சும்மா ஏமாளி சோமாளி எல்லாம் கிடையாதுங்க. சபை ரிச்சா இருக்கணும், நச்சா இருக்கணும். அதில் நச்சுன்னா விஷம் நினச்சிடக்கூடாது. பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஷுட் பி பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா என்ன கொடுத்துட்டாரு? சாவி தான் ராஜ்யம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க ஒரு ராஜ்யம் நடக்கு அப்படின்னா அங்கே சாவி அந்த அம்மா கையில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ராஜ்யம் நடக்குன்னா இப்போ சாவி எங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாம், ஐயா கையில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாம். சிலர் அந்த காலத்தில் சிலர் சாவி இப்படி தொங்க போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, இடுப்பில். அப்படி போகும்போது ஜல் 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 ஜல்னு இருக்கும். அப்படியே என்ன இருக்கு? ராஜ்யம், அத்தாரிட்டி வந்துருச்சு. இன்னைக்கு சபைக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்குறாரு. சரி, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னேன். ஆமென். முழங்கால் போடணும். முழங்கால் போட்டுட்டு 2 கையை தூக்கணும். 2 கையை தூக்கிட்டு கண்களை மூடி மேலே பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லணும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த அது யார்? அது நீ வாங்க, மாத்திய தானே. இது யாரு? வாடாங்க. உன் பேர் என்ன? என்ன மொட்டை போட்ட? சொல்லு, அரமண்டல ஜெபம் சொல்லு. அவனுக்கு என்ன தெரியுமா? வரடா வரங்க மோனே. இது எந்த கிளாஸ் சொன்னாங்க? இல்லை அந்த கிளாஸை கேட்கல. சண்டே கிளாஸில் எந்த கிளாஸ்ன்னு கேட்டேன். அதுக்கு தான் நீங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சேன். என்ன பண்ணீங்க? சொல்லி கொடுத்தாங்களா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸு? சொல்றா. சொல்லி கொடுக்கலையா? சொல்லி தந்தாங்களா? இல்லைன்னு சொல்கிறேன். சொல்லி தந்தாங்களா? அப்போ ஏன் நீ சொல்லல? என்னல நீ மாட்டி விட பார்க்கல? சொல்லி கொடுக்கலன்னு சொல்ற. சொல்லி கொடுத்துருக்காங்க, அவன் மறந்துட்டான். ஆமாம். சரி, உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அப்பா சொல்லி கொடுத்தாரா? சொல்லு. இல்லையா? சொல்லிட்டாங்களா? ஆப்பு வச்சிட்டாங்கள. சண்டே கிளாஸுக்கு டீச்சரை காப்பாற்றி விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி மாட்டி விட்டான். அவங்க எவ்வளோ நன்றி உள்ளவனா இருக்கான்னு பார்த்துக்குங்க. சொல்லி கொடுத்தீங்களா? ஆனால் அவன் இப்போ டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் மகிழ்ச்சி வந்துருச்சு. முகத்தை பாருங்க. அப்பா சொல்லி கொடுத்தீங்களா? ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டானா? ஏன் மறந்தான்? இனிமேல் எல்லா சண்டே கிளாஸு போன உடனே நீல் டவுன் போகணும். இதை சொல்லிட்டு தான் நீங்கள் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறான் இல்லை? அடிக்கடி என்ன சொல்லுங்க?
பாருங்க இப்போ என்னாச்சு பாருங்க. நிக்கில் மேத்தி எத்தனை படிக்கான் பிரதர்? ராஜா சிங் எத்தனை படிக்கான்? 5th போகிறேண்ணா. 5th அவனுக்கு 10 வயசு தாண்டி இருக்கணும். 10 வயசு 11 வயசு கூட ஆகலாம். அவன் யூகேஜியில் கொஞ்சம் 2 வருஷம் இழுத்தாம்னா 11 வயசு கூட ஆகலாம். ஆனால் 11 வயசாகி பரமண்டல ஜெபம் சொல்லலைன்னா நான் சபை நடத்துறது தப்பா? இல்லை நீங்கள் சண்டே கிளாஸ் நடத்துறது தப்பா? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? அப்போ இனி எல்லாத்துலேயும் நான் இன்வால்மெண்ட் ஆகணும். எனக்கு ஒரு நம்பிக்கை, சண்டே கிளாஸ் 3 பொறுப்பாளர் இருக்கிறாங்க, பார்த்துக்குறவாங்கண்ணா. இப்படி விட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஓகே சரி, இப்போ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மனசு பாதிக்கப்படுது பாருங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணணும்? முழங்காலில் நின்று என்ன சொல்லணும்? இதை டெய்லி நம்ம வீட்டில் சொன்னால் அந்த பிள்ளைங்க மறக்குமா? டெய்லி சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. 2வது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னது? உம்முடைய ஆளுகை. கரங்களை தட்டி. ஏன்னா நான் எந்த ஆளுகையில் இருக்கிறேன்? இந்த உலகத்தின் ஆளுகையில் இருக்கிறேன். அதனால எனக்கு ஐ டெய்லி நீட் யுவர் ரெய்ன். எனக்கு உம்முடைய ஆளுகை தினமும் வேண்டும். அதனால டெய்லி 10 தடவை கூட சொல்லுங்க. சில சொல்றோம் நம்ம அது செத்த சபைன்னு சொல்றோம். செத்த சபையில 10 தடவை சொல்றான். உயிருள்ள சபையில ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு பிள்ளைகளுக்கு நீங்க யூதர்கள் 5 வயசுலயே பேச தெரிஞ்ச உடனே 10 commandments சொல்லணும். அவ்வளவு கட்டளையும் சொல்லணும். அல்லேலூயா. அதனால ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற உணர்வுல இருங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? நான் முடிக்க போறேன். இது என்ன ராஜ்யம்? குறைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் சொல்லி இருக்கிறேன், குறைவில்லாத ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்ன? ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஆளுகையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய ஆளுகை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. எங்களை உம்முடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறதற்காய் நன்றி. எல்லாரும் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. எங்களை உம்முடைய ஆளுகையிலே நீர் கொடுத்ததற்காய் நன்றி, கொடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய ஆளுகையிலே எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. எல்லாரும் நீண்ட முழங்கால நின்று இயேசுவே வாயை திறந்து சொல்லுங்க. உம்முடைய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறீரே, உம்முடைய ஆளுகையை தந்திருக்கிறீரே, ஆளுகையை தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நல்ல வாயை திறந்து அறிக்கையிடுங்க. ஆமென். எனக்கு உங்க ராஜ்யத்தை கொடுக்குறீங்கப்பா, எனக்கு உடைய ராஜ்யத்தை கொடுக்குறீங்கப்பா, எனக்கு உடைய ராஜ்யத்தை கொடுக்குறீங்கப்பா. அல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ ஆளுகை கொடுக்குறீங்கப்பா. ஆளுகை குறைவில்லாத ராஜ்யம். எல்லாம் பொல்லாத சத்துருவின் ஆளுகை நிர்மலமாகட்டும்.